பொதுவாக நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி சாஞ்சுப்போம் உட்கார்ந்த போது காஷியஸாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், உட்கார இப்படி முன்னாடி உட்காந்துப்போம், இப்படி சாஞ்சுப்போம், இப்படி கூணு வளைஞ்சுப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வோம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் 90 டிகிரியில் உட்காரணும். இந்த மாதிரி நம்ம மறந்துடுவோம். திருப்பி நம்ம இது ஒரு பழகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 21 நாள் தொடர்ந்து இப்படி பழகணும் அப்படின்னா ஹேபிட் ஆஃப் 21 அப்படிம்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தை 21 நாள் தொடர்ந்து நம்ம மூளை வந்து பழகிடுதோ அந்த மூளை மறக்காதான். மூளை வந்து நம்ம மறந்துடுவோம், ஆனால் மூளை மறக்காதான். அது வந்து அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்குமா, நம்மளுக்கு வந்து உணர்த்திட்டே இருக்குமா, நீ இப்படி தப்பாக உட்கார்ற, நீ மாறி உட்காரு அப்படின்னு. ஆக ஒரு 21 நாள் கஷ்டப்பட்டு நம்ம இப்படி உட்கார பழகிக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு பழைய விஷயம் நான் சொல்ல போகிறேங்க. இது என்னங்க, இது எங்களுக்கே தெரிஞ்சது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போனால் தோப்பு கர்ணம் போடுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த தோப்பு கர்ணம் காலையில் ஒரு 30 முறை, நைட்டு ஒரு 30 முறை வாரம். 2வது வாரம் காலையில் ஒரு 50 முறை, நைட்டு ஒரு 50 முறை. இல்லைங்க, என்னால் 50 முறைலாம் உட்காந்து எந்திரிக்க முடியல, மூட்டு வலி இருக்குது அப்படின்றீங்களா? காலையில் 30, மதியம் 30, நைட்டு 30. தோப்பு காரணம் போட்டு எந்திரிக்கும் போது இடுப்பு பகுதி, தொடப்பகுதி, வயிறு பகுதி, தசை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த செதை எல்லாம் சாலிடாக குறையும். இது ஒன்று பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தோப்பு காரணம் போட முடியறது இல்லைங்க, ஏன்னா வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், முட்டு தேய்மானம் இருக்கும், முடியாது. அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா, நேராக நின்று பின்னாடி லைட்டாக வளைச்சி இப்படி கையை தூக்கி கொண்டு வந்து இந்த முட்டியை வளர்க்காம கால் பெருவிரலை தொடுறது. இதை நிறைய பேர் கால் பெருவிரல் தொட முடியாது, இந்த முட்டிக்கு கீழே மட்டும்தான் வரும். ஆனால் அதை நம்ம செய்ய உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால் பெருவிரல் வந்து தொடுவோம். இந்த ஒரு பாதஹஸ்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது யோகாவில். இந்த பாதஹஸ்தாசனம் காலையில் ஒரு 30 முறை, சாயங்காலம் ஒரு 30 முறை, நைட்டு ஒரு 30 முறை செய்யலாம். புரியுதுங்களா? இது வந்து நல்ல அந்த உடம்புல தேவையில்லாத இடத்துல இருக்க சதையும் குறைக்கும். முக்கியமாக இந்த இடுப்பு பகுதி, லேடிஸ் அப்படின்னாலேங்க, லேடிஸ்னோட ஒரு பாடி ஃபிசிக் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 16 வயசில் ஒரு மாதிரி இருக்கும், 20 வயசில் ஒரு மாதிரி இருக்கும், கல்யாணம் ஆன பின்னாடி ஒரு மாதிரி, குழந்தை பத்த பின்னாடி ஒரு மாதிரி, ஸோ மிடில் ஏஜில் ஒரு மாதிரி, மெனோபாஸில் ஒரு மாதிரி, அந்த லேடிஸ்னோட ஒரு உடல் அமைப்பு மட்டும் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு உடல் அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு தான். ஆனால் இப்போ என்னவோ தெரியல, லேடிஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கவலையாக இருக்குது. நாங்கள் வந்து ஒல்லியாக இருக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அது எதனால் அப்படின்னா, செலிப்ரிட்டிஸ்னோட இம்பேக்ட் இப்போ நிறைய வந்துருச்சு. ஆனால் நம்மளே வந்து பாருங்கள், இப்போ சாவித்ரி அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குண்டாக தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி பார்க்குறாங்க, நயன்தாரா. ஸோ அதனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, அது அவங்கவுங்களோட ஆசை தான். நீங்கள் இந்த மாதிரி வேணும்னு போது இப்படி வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்பு வந்து ரொம்ப சின்னஸாக இருக்கணும் அப்படின்னும் விருப்பப்படுறாங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதஹஸ்தாசனம், தோப்பு காரணம் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், இதுவும் ரொம்ப பழைய விஷயந்தான், நான் புதுசு சொல்லலை. அது என்ன அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாம். சாப்பிடாமல் என்ன பண்ணுங்கள், கொள்ளு வந்து தனியாக ஊற வச்சு முளைக்க வச்சுக்கோங்க. பயிறு தனியாக ஊற வச்சு முளைக்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து இது வந்து கஞ்சி நிறைய வருங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 2 டீஸ்பூன் கொள்ளு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் பயிறு நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். அரைச்சிட்டு ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி கஞ்சி காய்ச்சணும். கஞ்சி காய்ச்சும் போதே நல்லா இவ்வளோ சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. நல்ல கஞ்சி காய்ச்சிட்டு ஆறின பின்னாடி அதாவது கஞ்சி காய்ச்சிட்டோன்னே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு ஆறின பின்னாடி வந்து பாருங்கள், அதில் கொஞ்சம் மோர் ஊற்றிக்கோங்க. மோர் ஊற்றிட்டு அதில் சீசனிங்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டைத்தூள் நீங்கள் வச்சுக்கோங்க. பட்டைத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருள் பட்டை, பொதுவாக வந்து பாருங்கள் நாங்கள் மெடிசனல் யூஸ்க்கே வந்து சுருள் பட்டை, சன்ன லவங்க பட்டை தான் சொல்லுவோம். பட்டையை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தூள் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு வந்து பாருங்கள் நல்ல கஞ்சி ஆகிடுதா. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வைக்கணும் இல்லைங்களா, அந்த தொட்டுக்கிறதுக்கு வந்து பாருங்கள் நல்ல பெரிய கப்பு ஃபுல்லும், எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ இவ்வளோ பெரிய கப்பு கூட வச்சுக்கோங்க. கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், அதாவது என்ன பொரியல் உங்களுக்கு பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நிறைய எடுக்க வேண்டாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு வேண்டாம். ஏன்னா இதில் மாவு சத்து ஜாஸ்தி, கார்ப்ஸ் ஜாஸ்தி. அதனால் அக்கேஷனலாக எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஆக அந்த பொரியலுக்கு அந்த கஞ்சி நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க மார்னிங். இது வந்து எவ்வளோ நாளுங்க சாப்பிடணும், ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் வயிறு, இடுப்பு பகுதி, அதாவது இதெல்லாம் குறையுதா அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து இன்ச் டேப் எடுத்துகிட்டு நம்மளோட அப்பர் அப்டமன், மிடில் அப்டமன். அப்பர் அப்டமன்னா தொப்புளுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் இடத்துல, தொப்புள் அண்டை கரெக்டாக, தொப்புள் கீழ்ப்பகுதி, அது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் அப்டமன், மிடில், லோயர் அப்டமன் வாங்க. இந்த 3 அளவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை வந்து பாருங்கள் ஒரு 48 நாள் தொடர்ந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? மோர் நிறைய ஊற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் கொள்ளு வந்து ஒத்துக்காது, ரொம்ப சூடு.
ஆனால் சிறுபயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது, அதாவது பச்சை பயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது அது சூடும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் மோர் நிறைய ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு மோர் ஒத்துக்காதுங்க அப்படின்ற பட்சத்தில் மோர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெறும் நம்ம உப்பு மட்டும் போட்டுட்டு பொரியல் நிறைய தொட்டுக்கோங்க. ஒரு சில நாள் வந்து பாருங்கள் அதுக்கு சட்னி தொட்டுக்கோங்க. கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, வேர்க்கடலை சட்னி. இன்னொன்று இந்த தக்காளியெல்லாம் சுட்டு ஒரு தக்காளி சட்னி செய்வாங்க. தக்காளி வெங்காயம் சுட்டு ஒரு சட்னி, கத்திரிக்காய் சுட்டு ஒரு சட்னி செய்வாங்க. இப்படி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இதை எடுத்துக்கோங்க. 48 டேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அளந்துக்கிறீங்க. 48 டேஸ் கழிச்சு திருப்பி நீங்கள் அளந்து பாருங்கள். உங்களுக்கே வந்து விசிபிளாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் இது நார்மல் ஆயிடுச்சுங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு வயிறு இருக்குது, இடுப்பு பகுதி இருக்குது அப்படின்னும் போது மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கோங்க. எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? வாரத்தில் 3 நாள் இந்த கஞ்சி, வாரத்தில் 3 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் லிமிட்டாக எடுங்க. வயிறு ஃபுல்லும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸு, சீசனல் ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயும் வந்து பாருங்கள் பப்பாயா, ஒரு சிலர் வந்து பப்பாயா நிறைய சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா பப்பாயா வந்து சாப்பிட்டா அந்த வயிறு திம்முன்னு இருக்க சென்சேஷன் கொடுக்கும். அதனால நிறைய பப்பாயா எடுப்பாங்க. பப்பாயா நிறைய நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதில் கொஞ்சம் லெமன் போட்டுக்கோங்க. பொதுவாகவே நீங்கள் ஃப்ரூட்ஸே எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு ஹீட்டான ஃபுட்டுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈரமான பழம், காய்கறி, ஒரு சூடான காயினா ஒரு ஈரமான காய்கறி, ஒரு சூடான பழம் அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈரமான பழம் எடுத்துக்கணும். அதோட பெஸ்ட் என்ன அப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸு, சீசனல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு பெருசாக சூடு, பெருசாக ஈரம் அப்படின்றது வரவே வராது. மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப சாத்தியம். அதுக்கும் மேலே நாங்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கஞ்செல்லாம் குடிச்சிட்டோங்க, மெயின்டைன் ஆகிடுச்சு, வயிறு நார்மல் ஆகிடுச்சு. 48 நாளில் எங்களுக்கு நல்லா குறைஞ்சிடுச்சு. நாங்கள் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணோம். வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. என்ன அப்படின்னா நம்ம வீட்டு வேலையை நம்மளே செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு பெஸ்ட்டு எதுவுமே இல்லை. என்ன இப்போ நம்ம வீட்டு வேலையே ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதுக்கும் மேலே நம்ம வீட்டு வேலை அப்படின்றது நம்ம செய்யறதில்ல. நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணமும் இருக்குது. ஒர்க் போகிறீங்க, ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இருக்குது. அப்போ வீட்டுக்கு வந்தோடனே கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ஃபர்ட்டாக இருக்கிறத விட நம்ம குனிஞ்சு பெருக்கிற வேலையாவது நம்ம செய்யணும். அதுக்கும் இவ்வளோ பெரிய தொடப்பம் இருக்குல்ல, நம்ம குனியறதே இல்லை இல்லைங்களா? ஆக்சுவலி என்னென்னா குனிஞ்சு பெருக்கிறது, குனிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து மாப்பு வந்துருச்சு. பழைய காலத்தில் குனிஞ்சி ஒரு துணியை வச்சு ஒரு பெட்ஷீட் மாதிரி பெருசாக பாதி கட் பண்ணிவிடுவாங்க. நல்ல பெரிய துணியை வச்சு தண்ணியை போட்டு முழுகி நின்னே அப்படியே துடைப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் வயிறு பகுதி, இடுப்பு பகுதி செதையே வராமல் இருக்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முடியாத பட்சத்தில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது நம்ம வீட்டு வேலையை செஞ்சாலே போதும், மெயின்டைன் பண்ண முடியலையா? இல்லைங்க சர்வன்ஸ் இருக்காங்க, எங்களால் வேலை செய்ய முடியாது, மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது பாதஹஸ்தாசனம் சொல்லுவாங்க. நேராக நின்று பெருவிரலை தொடுறது. அது ஒரு காலையில் ஒரு 30 முறை, நைட்டு ஒரு 30 முறை செய்யுங்க. மெயின்டைன் ஆகிக்கும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஒன்றே சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம்.